இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் ஆயராக இருந்த புனித அப்போலினாரிஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இவர் பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே துருக்கி தேசத்தில், வாழ்ந்தது 2வது நூற்றாண்டில் என்று அறிகிறோம். இவர் வெறும் 10 ஆண்டுகள் தான் ஆயராக இருந்தார். அந்த 10 ஆண்டுகளில் திருச்சபைக்கு எதிராக அந்த நேரத்தில் எழுந்த தப்பறைகளுக்கு, தவறான படிப்பினைகளுக்கு எதிராக மறைவுரை ஆற்றியும் எழுதியும் இவர் திருச்சபையுடைய விசுவாசத்தை வளர்த்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்வில் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற திறமைகளை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் விதைப்பவர் ஓமை பற்றி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தின் ஓமை என்று கூட இதை நம்ம சொல்லலாம். விதைப்பவர் ஒருவர் விதை விதைக்கிறார். சில விதைகள் பாதையோரத்தில் விழுகின்றன, சில விதைகள் பாறை மீது விழுகின்றன, சில விதைகள் முட்கள் நிறைந்த ஒரு பகுதியில் விழுகின்றன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன. அப்படி என்று விதைப்பவர் இறைவன், விதைகள் இறை வார்த்தை, விளை நிலங்கள் நீங்களும் நானும் என்கிற இந்த ஓமை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதை மீது விழுந்த விதைகளை பறவைகள் கொத்தி சென்றதாகவும், பாறை மீது விழுந்த விதைகளுக்கு வளர்வதற்கான அந்த நிலம் தகுந்த முறையில் தயாரிக்கப்படாது இருந்த ஒரு காரணத்தினால் அவைகளும் வளராமல் போய்விடுகின்றன. முட்களின் நடுவே விழுந்த விதைகள் அந்த முட்கள் நெருக்கியதால் அவைகளும் சிறந்த முறையில் பலன் தர முடியவில்லை. மாறாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டுமே பலனை தந்தது. ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய இதயத்தை, நம்முடைய வாழ்வை நல்ல நிலமாக இறை வார்த்தையை பெற்று 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் தருகிற வாழ்க்கையைத்தான் நம்ம வாழ வேண்டும் என்கிற மைய கருத்தை தான் இந்த விதைகளின் உவமை அல்லது நிலங்களின் உவமை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, ஒரு அம்மா தன்னுடைய கணவனை ஒரு பாஸ்டர்கிட்ட கொண்டு போய், இவர் பல வருஷமாக குடிச்சிட்டு இருக்கிறாரு, இவரை என்னால் திருத்த முடியல, நீங்கள் அவருக்கு ஏதாவது போதனை பண்ணி ஒரே நாளில் அவரை மாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த குடிகார கணவன் மீது ஜெபம் பண்ணிட்டு, இது நாள் வரையில் உன்னுடைய பெயர் குமார், பழைய பாவம் செய்த குடிகார குமாராக நீ இருந்தாய், இன்னிலிருந்து உனக்கு நான் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன், அதனால் இனிமேட்டு நீ பீட்டர் என்று அழைக்கப்படுவாய், இனிமேட்டு குடிக்கக்கூடாதுன்னு வீட்டுக்கு அனுப்புனாராம். அவரும் சந்தோஷமாக வீட்டுக்கு 1 நாள் 2 நாள் இருந்து பார்க்குறாரு. குடியை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த பாஸ்டர் என்ன ப்ரேயர் பண்ணான்னு இவருக்கு எதுவும் தெரியல. 3ஆம் நாள் என்ன பண்ணினாரு, வீட்டுக்கு நடுவில் ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பிராந்தி பாட்டில் எடுத்துட்டு ஒரு பக்கெட்டில் இருந்த தண்ணியில் அந்த பிராந்தி பாட்டில் உள்ள முக்கி வெளியில் எடுத்து, இதற்கு முன்னால் இப்பிராந்தி, இனிமேல் நீ சர்பத் என்று அழைக்கப்படுவாய் அப்படி என்று அவனே அந்த பிராந்தி பாட்டிலுக்கு ஞானசானம் கொடுத்துட்டு குடிக்க ஆரம்பிச்சுட்டாராம். என்ன ஃபாதர் இந்த மாதிரி ஜோக்கெலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, ஒரு ஆழமான பாடத்தை சொல்வதற்காக தான் இந்த நகைச்சுவையை நான் சொன்னேன். காரணம், இன்றைக்கு உண்மையான விசுவாசம் இல்லாமல், இன்றைக்கு உண்மையான மனமாற்றம் என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்கிற ஒரு காரணத்தினால தான் நம்முடைய இந்த இதயங்கள் பலனற்று போகிற நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. வேறொரு குடும்பத்தில் ஒரு குடிகார கணவர், அவர்கிட்ட அவங்க மனைவி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறாரு அப்படி என்று சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டேன்னா, ஏன் சார் இப்படி இது மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களே, இப்படி குடும்பம் இப்படி வீணாக போகுது, ஏன் இந்த குடியை நிறுத்தினா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, வீட்டில் ஒரே பிரச்சனை சாமி, அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்காக தான் நான் டெய்லி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, வேற ஏதோ வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட, சரி வீட்டில் என்ன தான் பிரச்சனை, எதனால தான் நீங்கள் இப்படி குடிக்கிறீங்க, நான் வேணா வீட்டில் பேசி பார்க்கட்டுமா அப்படி என்பதற்காக, வீட்டில் என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் குடிக்கிறதால தான் வீட்டிலேயே பிரச்சனை அப்படின்னு சொன்னார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு மனம் மாற விரும்பாமல், நம்மை மாற்றிக்கொள்வதற்கும் மனம் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்வு தான் இறை வார்த்தை எத்தனை ஆண்டுகள் நமக்காக கொடுக்கப்பட்டாலும் அது எந்தவித பலனையும் நம்முடைய வாழ்க்கையில் தரப்போவது இல்லை. காரணம், பாதை மீது விழுந்த விதைகளைப் போல இந்த உலகத்தினுடைய கவலைகள், அல்லது முட்களுக்கு நடுவே விழுந்த விதைகளைப் போல, அல்லது பாறை மீது விழுந்த விதைகளைப் போல இன்றைய உலகத்தினுடைய கவலைகள், இந்த உலகத்தினுடைய மாயை பல நேரங்களில் நம்முடைய இதயத்தில் இறை வார்த்தை வேரூன்றி வளர்ந்து பலனை தருவதை தடுக்கிறது.
அப்படி என்றால் நம்முடைய இதயங்கள் என்ற இந்த நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும், இறை வார்த்தையை தியானிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும், இறை வார்த்தையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வாழ்வாக்கி சிறு சிறு செயல்களில் வெளிப்படுத்துகிற மனித நேயமிக்க செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இதயங்களில் தான் இறை வார்த்தை பயனளிக்கும் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாய் விசுவாசத்தோடும் இறை வார்த்தையோடும் பிறரன்பு பணிகளோடும் நம்முடைய இதயங்களை பலனளிக்கும் விளை நிலங்களாக மாற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.